அன்பான உறவுகளுக்கு வணக்கங்க. காவேரி பிரியாணிக்கு சாப்பிடுவான்னு ஆசைப்பட்டா தெரிஞ்சுக்கிட்டு, நம்ம ஆளு பக்கெட் பக்கெட்டா கொண்டாந்துடுறாரு. காவேரி தான் வலையில விழுந்துட்டாங்களே! அதாவது விஜயோட அன்புல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. ஒரு லவ்வ சொல்லல, ஒண்ணுமே பண்ணிக்கலங்க. எனக்கு இன்னும் சொல்ல சொல்ல மிகையாகாது. எனக்கு கவலையா இருக்குங்க. மகாநதி முடிய போதுன்னோனே என் இதயமே நொறுங்குன மாரி இருக்குங்க. சத்தியமா சொல்றேங்க. சத்தியமா என்னால தாங்க முடியாது. சாதாரணமா ஒரு பிடிச்ச நாடகம், அதாவது ஒரு நாடகம் பார்த்த நாடகம்னு சொல்லலாம். பிடிச்ச நாடகங்கிறத விட தொடர்ந்து பார்க்குறோம் இல்லையா? வேற வழி இல்லாம அந்த நாடகங்கள் முடிஞ்சாலே, இந்த நீ நான் காதல்லாம் முடிஞ்சுட்டு 1 வாரம் மென்டலா இருந்துச்சுங்க. அப்படி ஒரு இதா இருந்துச்சு. பாக்கியலட்சுமி பிடிக்காம தான் பார்த்தோம். இருந்தாலும் அதுவே ஒரு மாதிரியா மனசு எனக்கு ஒரு 10 நாள், ஒரு நாள் ஒரு பொருள் பழகிட்டாலே, அது என்ன விட்டு போணுச்சுன்னா ஏக்கமா இருக்கும். இப்ப உயிருக்கு உயிரா ரசிச்சு, ரசிச்சு ஷார்ட்ஸ்லலாம் நம்ம தலைவன், தலைவிக்கு பாட்டு போடுறாங்க பாருங்க. பொருத்தம்னா பொருத்தம். சினிமா பாட்டு, காதல் பாட்டு அத்தனையுமே நம்ம விக்காவுக்கு தாங்க பொருந்தும். அப்படி இருக்கிற இந்த நாடகத்த முடிய போகுது, முடிய போகுதுன்னு சொல்லிட்டு பீதிய கிளப்புறாய்ங்க. பிக் பாஸ் வருதுன்னு எனக்கு அழுக அழுகையா வருது ஃப்ரெண்ட்ஸ். என்ன சொல்றதுன்னே தெரியல. சத்தியமா நான் அழுதுட்டு தான் இப்ப நான் ரிவ்யூ பண்றேன். இருந்தாலும் வேற வழி இல்ல. அ சத்தியமா நான் ப்ரே பண்றேன். முடியக்கூடாது. இன்னும் ஒரு வருஷமாவது வரணும் அப்படின்னு தான். ஏங்க கற்பனைக்கு, கதைக்கு பஞ்சமா என்னங்க? நம்மளே 1008 கற்பனை சொல்றோம். சாதாரண ஒரு மனுஷி. டைரக்டர்லாம் 1000 கதைகள் கொண்டாரலாம். ஏதாவது ஒரு ஏதாவது ஒண்ணு கொசு வாய்க்குள்ள போயிருச்சுங்க. புடிச்சுட்டேங்க. கொசு எடுத்துட்டு அடி தொண்டை வரைக்கும் போயிருச்சு கொசு. பேசுறதுல அழுதுகிட்டே ஒரு மாதிரியா பேசுனேன்னா, உள்ளுக்க கொசு போயிருச்சு. இப்ப ஏதோ சொன்னேன். எனக்கு ஒரு மாதிரியா இருக்குங்க. உண்மையிலே ஒரு வருஷம் கதையா கிடைக்காது. எத்தன கதைகள் இருக்கு. சும்மா அந்த நர்மதாவ இன்னொரு அழகா லவ் ஸ்டோரி கொண்டு வரலாம். அடுத்து காவேரியே இங்க அவங்க சொந்த ஊருக்கு போயிரலாம். சென்னைக்கு போயிட்டு ஆஃபீஸுக்கு போலாம். ஆஃபீஸ்ல 2 காதல் ஜோடிய சேர்த்து வைக்கலாம். இங்க யமுனா பிரச்சனை இருக்கு. யமுனா கலெக்டரா போறாங்க. அங்க ஏதோ ஒரு லவ் ஜோடி. அந்த லவ் ஜோடிய கொஞ்சம் காமிச்சுட்டு, நம்ம தலைவன் தலைவிய கொஞ்சம் காமிக்கலாம். ஏன் டைரக்டரு உங்கள கெஞ்சி இருகரம் கூப்பி கெஞ்சி கேட்கிறேன். மகாநதிய முடிச்சிடாதீங்க, முடிச்சிடாதீங்க. அழகு வந்ததுனால இத நீங்க கைவிடுறீங்கன்னு நினைக்கிறேன். குழந்தைய 2வது குழந்தை வந்தோனே, ஃபர்ஸ்ட் குழந்தைய பார்க்கறதுல கொஞ்சம் கவனிப்பு குறையும்னு சொல்லுவாங்க. அதுக்காண்டி பாசம் இல்லாம போகாது. ஆனா கவனிப்பு குறையும். அந்த மாரி தான் நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன். அன்பான உறவுகள் இங்க மகாநதியில நெறைய பேர் இருக்காங்க. தயவு செஞ்சு பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு இருக்கிறோம். என்ன வச்சு நான் சொல்றேன். நெறைய பேரு நெறைய கமெண்ட்ஸ்கள பார்த்து, படிச்சு தெரிஞ்சத வச்சும் சொல்றேன். நெறைய இடத்துல என்ன சொல்றதுங்க, ஒரு பொண்ணெல்லாம் மகாநதின்னு யாரோ ஒரு 2 வார்த்தை மகாநதி, விஜய் காவேரின்னு சொன்னா கூட, அங்க போய் பார்த்துட்டு கமெண்ட்ஸ் போடுறத நான் பார்த்துருக்கேங்க. அந்த அளவுக்கு விக்கா, மகாநதி, விஜய் காவேரினால அள்ளு விடுது. அந்த பேரே ஒரு மாசுன்னு தான் சொல்லணும். சுவாமிநாதன், லட்சுமி பிரியா அப்படிங்கிறத தாண்டி, விஜய் காவேரி அப்படிங்கிறதையும் தாண்டி விக்கானாலே நம்ம மனசு வீக்கா போகுதுங்க. எனக்கு அழுக வருதுங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. என்னால தாங்க முடியல. கடவுளே முடிச்சிடாத என் இருதயம் நொறுங்கி போயிரும். நான் எப்படி பைத்தியம் முடிச்சிடுவேன். டைரக்டரே நீ சாமியா சாமி. இன்னும் 1 வருஷம் எப்படியோ இப்ப கொஞ்சம் கொஞ்சம் டம்மியாத்தான் போயிட்டு இருக்கு. அதாவது கொஞ்சம் வளவள கொலன்னு. ஏன்னா தலைவன் தலைவி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க இல்லையா? அதனால கொஞ்சம் போயிட்டு இருக்கு. இப்படியே போனாலும் கூட பரவாயில்லங்க. தலைவன் தலைவி 2 பேரும் ரோல்ல வந்தா போதும். அதை பாக்குறதுக்குன்னு நாங்க ஒரு கூட்டம் இருக்கோம். ப்ளீஸ் தயவு செஞ்சு கெஞ்சி கேட்கிறேன். நிப்பாட்டிடாதீங்க. இப்பதான் 2 நாளா நல்லா போயிட்டு இருக்கு. என்ன கதைக்குள்ள போவோம். இப்ப என்ன நல்லா போயிட்டு இருக்குன்னா, நம்ம தலைவன் அப்படியே கண்டுக்காம அப்படி பேசிக்கிட்டு இருக்காரு இல்லையா? நம்ம தலைவியும் அப்படியே பார்த்து விஜய் பார்க்குறாரு. அப்படியே பார்த்துட்டு அசால்ட்டா திரும்புனோனே காவேரி பொசுக்குன்னு போகுது. அப்படியே நம்ம காவேரி மேல இருந்த கோவம் பூரா பொசுக்குன்னு கரைஞ்சு போச்சுங்க. டக்குன்னு விஜய் மேல தான் கோவம் வந்துருச்சு. ஏண்டா பாவி, உன் ஆளு உன்னைய பார்த்து ரசிக்கிறா, நீ கண்டும் காணாம திரும்புற அப்படின்னு கோவம் வந்துச்சு. ஆனாலும் மறுபடியும் ஆமாடி காவேரி, உன்னைய பாப்பாரு, நீ உடனே ஏதாவது சொல்லி காமிப்ப, அதனாலதான் என் புள்ள அங்கிட்டு திரும்பிக்கிச்சு அப்படின்னு காவேரிக்கும் ஒரு பேச்சு பேச வேண்டியதா இருக்கு. தென்னை மரத்துல ஒரு குத்து, தேங்காயில ஒரு குத்து அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரிதாங்க. இடது கண்ணு வலது கண்ணு, எந்த கண்ணு ஒசத்தி இருந்ததுன்னா நம்ம என்னங்க சொல்றது? 2 பேருமே எனக்கு உசுருங்க. என்னன்னே தெரியல. காவேரி ஒரு பொண்ணு மேல ஒரு பொண்ணு பைத்தியமா இருக்குன்னா அது காவேரிக்காக மட்டும்தான். லைவ்ல நிறைய நான் அவங்களோட பார்த்திருக்கேன். நல்லா ஜாலியா பேசுறது, அப்படியே என்ன மாதிரியே பேசுறாங்க. உடனே சைக்கிள் கேப்ல என்ன புகழ்ந்துறேன்னு நினைக்காதீங்க. உண்மையிலே நான் சத்தியமா உண்மையை தான் சொன்னேன். என்ன மாதிரி தான் அவங்க இருப்பாங்க. நான் முன்னாடி அந்த காவேரியோட நெத்தி தான் என் நெத்தி. அவங்கள மாதிரியே தான் இருப்பேன்னு எல்லாருமே இங்க சொல்லுவாங்க. இப்ப பிரியாணி கொண்டாந்தாங்களா, எல்லாம் சாப்பிடுறாங்க. காவேரி விழுந்து பரிமாறுது. ஆனா போதும் அப்படிங்கிறாரு. கொஞ்சம் கூட கண்டுக்காம இருந்தா தான் காதல் வரும்னு ஐடியா கொடுத்தது யார் தெரியுமா? சாரதம்மா தான். அதுக்கப்புறம் காவேரி ஏங்குறத பார்த்துட்டு, தம்பி எனக்கே பாவமா இருக்கு, கொஞ்சம் அவகிட்ட பேசுங்களேன். ஐயோ அத்தை, நானும் அவ மேல கோவமெல்லாம் இல்ல. எனக்கு தெரியும் மாப்ள,
கோவமா இல்லைன்னு. ஆனாலும் அவ பாவம். கொஞ்சம் பேசுங்களேன். இப்ப என்ன உங்க பொண்ணுகிட்ட பேசணும் அவ்வளவுதானே? ஆமா தம்பி. வலியக்க வலியக்க பேசுனா. கைய கழுவுற கூட தண்ணி குடுத்தா. பரவால்ல நான் எடுத்துக்கிறேன்னு நீங்க மோந்து கழுவுனீங்க. அதுக்கப்புறம் துண்டு குடுக்குறா. பரவால்ல இருக்கட்டும்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு கர்ச்சீப் எடுத்து துடைக்கிறீங்க. பாவம் தம்பி. என்னத்த 1000 தான் இருந்தாலும் மருமைய மருமைய, மக மக அப்படித்தானே பாக்குறீங்க? ஐயோ தம்பி அப்படிலாம் நான் பாக்கல. என் பொண்ணு அவ்வளோ நல்லவ தான் அப்படின்னு சொல்ல, காவேரி அப்படியே வந்து வர்றாங்க ரூம்குள்ள போயிட்டு. இவங்க 2 பேரும் பேசுறத கேட்குறாங்களா? விஜய் அப்படியே விட்டு குடுக்காம பேசுறாரு. அத்தை என்ன நினைக்கிறீங்க? காவேரி பத்தி எனக்கு தெரியாதுன்னு. அவ ரொம்ப நல்லவ தெரியுமா? அவ்வளோ என் புள்ளைய யாரும் இந்த அளவுக்கு பார்க்க முடியாது. அப்படி தங்கமா பார்க்குறா. அப்படி இருக்கல நான் ஏன் காவேரி மனச நோடிக்க போறேன்? காவேரிக்காக தான் பிரியாணி பிடிக்கும்னு கொண்டாந்துருக்கோம். தெரியுமா? தெரியாதா? ரொம்ப தெரியும் தம்பி. என்ன ஆனாலும் சரி தம்பி. எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆனாலும் சரி. என் புள்ளைய மட்டும் விட்டுறாதீங்க. என் புள்ளையன்னு இல்ல. என் 4 பிள்ளைங்களையும் விட்டுறாதீங்க. ஐயோ! என்ன நீங்க இதெல்லாம் பேசிக்கிட்டு அப்படிங்கல காவேரி வர்றத பார்க்குறாரா? அப்படியே அம்மா அதெல்லாம் நினைக்காதீங்கம்மா. சரியான ஆளு. அத்தை அத்தைன்னு பேசிக்கிட்டு இருந்தாரு. உடனே ஆளை கண்டோன்னு அம்மான்னு அந்த பல்ட்டி அடிக்கிறாரு. நல்லா இருக்கு. அம்மான்னு சொல்றத விட அத்தைன்னு சொல்றது எனக்கு பிடிச்சிருக்கே. நான் என்ன பண்ணுவேன்னு தனக்கு தானே நினைச்சிட்டு விஜய்கிட்ட வராங்க. விஜய் வேற ஏதாவது வேணுமா? பால் ஏதாவது கொண்டாடணுமா அப்படின்னு கேட்க, ஒண்ணு வேணாங்க அப்படின்னு சொல்ல, என்ன அம்மா இவ்வளவு சொன்னாங்க, மறுபடியும் ஒரு மாதிரியா பேசுறாரு அப்படின்னு நிக்க, உடனே சாரதா அப்படின்னு ஜாட காமிக்க, ஓ சாரி அத்தை மறந்துட்டேன் அப்படின்ட்டு, காவேரி காவேரி மிஸ் நீங்க சூப்பரா பரிமாறுனீங்க. நல்லா நீங்க ஒண்ணு வச்சு குடுத்தீங்க பாருங்க. அது என்னங்க அதுக்கு பேர் என்ன? அப்படிங்கிறாங்க. அது இஞ்சி சூப்புங்க. இஞ்சி சூப்பா? எலும்பெல்லாம் போட்டு பண்றது. நல்லா இருந்துச்சு குடிச்சேன். சூப்பரா இருந்துச்சு. அதுவே போதும் அப்படிங்கிறாரு. அப்புறம் பால் கொண்டாரவா? நீங்க ஏக்கத்தோட கேட்கறதுனால கொண்டு வாங்க காவேரி. ஐயோ கொண்டு வரேன் அப்படின்னு அடுப்படிக்கு ஓடி போய் பாலை காய்ச்சுறாங்க. காவேரி என்னம்மா இன்னும் காய்ச்சறியா? அம்மா சுண்டை காய்ச்சி கொண்டு வரேம்மா. என்ன மாப்பிள ரொம்ப பாசம் ஒழுகுறா? அதான் தெரியலத்த. நர்மதாவுக்கு நல்லது பண்ணோன்னு என் மேல பாசம் வந்துருச்சா? அதான் தெரியலையே அப்படின்னு சொல்ல கொண்டாந்து கொடுக்குறாங்க. இந்தாங்க குடிங்க அப்படிங்கல. காவேரி எனக்குடி அம்மா நான் ஒரு டம்ளர் தம்மா காய்ச்சினேன். அம்மா இந்தாங்கம்மா அப்படின்னு விஜய் கொடுக்க அப்படின்னு பறிக்கிறாங்க. சாரதா வாங்க போயில பறிச்சுட்டு அம்மா இது விஜய்க்காக போட்டது நீங்க குடிங்க அப்படிங்கல. கங்கா வராங்க. இங்க வாடி அப்படின்னு காவேரி கூட்டி போக, என்னக்கா? என்னடி காவேரி பாசம் பால்ல போகுது? அக்கா சும்மா இருக்கா? அவரு நம்ம நர்மதாவுக்கு எவ்வளவு நல்லது பண்ணிருக்காரு. அவருக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன்க்கா. என்ன வேணாலும் செய்வியா? என்ன வேணாலும் செய்வேன். அப்ப உன் கழுத்தை குடுப்பியா? என் கழுத்தா? எதுக்குக்கா? அவர் தாலி கொடுப்பாரு, அதை வாங்கிக்கத்தான். அக்கா போக்கா, நீ இப்பெல்லாம் பேசாத. நன்றி கடனா எதை வேணாலும் செய்யலாம். அதுக்காண்டி தாலியை வாங்கிக்குவாளா என்ன? ஏ நடிக்காதடி. உன் மனசுக்குள்ள கள்ளம் பூந்துட்டாண்டி. கல்லனா? அவன் யாரு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. ஏய் கல்லைங்கிறது விஜயோட காதல்ரி. அக்கா அப்பெல்லாம் இல்ல, நீ சும்மா இருக்கா அப்படின்னு போக, இருடி அப்படின்னு பின்னாடியே போக, நர்மதாவும் பின்னாடி போகுது. அக்கா என்னக்கா எனக்கு தெரியாம அப்படியே விரட்ட இங்கிட்ட அங்கிட்ட ஓட 2 பேருமே விரட்டி போறாங்க. அக்கா தான் ஏதாவது பண்றா, நீ வராதுடி அப்படின்னு சொல்ல, நீ உண்மையை சொல்லுக்கா என்னக்கா அப்படிங்கிற. அடியோ நான் ஒண்ணுமே சொல்லல அப்படின்னு ஓட, விஜய் அந்த பக்கத்துல இருந்து வர 2 பேரும் டக்குன்னு மோதிடுறாங்க. மோதிரன்னு அம்மான்னு கத்துறாங்க. காவேரி என்னாச்சு காவேரி என்னாச்சு அப்படின்னு சொல்ல, ஒண்ணும் இல்ல அப்பா மோதிருச்சு அப்படின்ட்டு. என்னது இவர் ஓட்டம்பா இல்ல இரும்புல செஞ்சு வச்சிருக்காங்களா? இந்த மாதிரி நங்குன்னு நெத்தி வலிக்குதே. மண்டை நல்லா மோதிருது. மண்டையை பிடிச்சி தேய்க்கிறாங்க. ஐயோ வலிக்குதா காவேரி? அத்தை போயிட்டு மருந்து எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, அத்தைன்னு கூப்பிட என்னை செல்லமா இருக்கேன், அம்மான்னு கூப்பிட்டா பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அத்தைன்னு சொல்லிவிட்டு அம்மா அந்த தைலம் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னா கோபம் வருது இவங்களுக்கு காவேரிக்கு. ஆமா அது என்ன அத்தை அம்மா ரெண்டா சொல்றீங்க? ஓ சாரிங்க அத்தைன்னு எங்க அத்தை ஒருத்தர் இருந்தாங்க, அந்த ஞாபகத்துல சொல்லிட்டேன், கோச்சுக்காதீங்க. இனிமே அம்மான்னு கூப்பிடுறேன். ஹலோ பாஸ் நீங்க அத்தைன்னே கூப்பிடுங்க, நான் ஒன்னும் சொல்லல. அத்தைன்னா அத்தையோட நிப்பாட்டிக்கங்க. அப்புறம் ஏன் அம்மான்னு தாவுறீங்க? அம்மாங்கிறது நல்லா இல்ல. அப்படியே சந்தோஷமா இருக்குது. ஐயோ அத்தைன்னு கூப்பிடுறது அவளுக்கு பிடிச்சிருக்கான், அம்மாங்கிறது பிடிக்கலையா அப்படின்னு சந்தோஷப்படுறத பார்த்துட்டு நம்ம காவேரி என்ன பண்றாங்க, ஹலோ நீங்க அம்மான்னு சொல்றது எனக்கு ஏன் பிடிக்கலன்னு சொன்னேன் தெரியுமா? நீங்க எதுக்கு அப்படின்னு கேட்க, அம்மான்னு சொல்ற வார்த்தை எங்க 4 பேருக்கு மட்டும்தான் சொந்தம், வேற யாருக்கும் நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். அடி பாவி நடிக்கிறத பாரு அப்படின்ட்டு, ஓகேங்க நான் அம்மானு கூப்பிடல அத்தைன்னு கூப்பிடுறேன். அத்தை என்னங்க மாப்பிள்ள? நர்மதா உடனே அத்தைன்னு ஏன் கூப்பிடுறீங்க? இந்த வீட்டுல பொண்ணு கட்ட போறீங்களா என்ன அப்படின்னு சொல்ல, ஏண்டி நர்மதா நீ கட்டிக்கிறியா? ஐயோ நான் படிக்கணும், நான் நல்லா வேலைக்கு போகணும், நான் அப்பெல்லாம் அதெல்லாம் முடியாது. அப்ப அத்தைன்னு கூப்பிடுறாரு, எந்த பொண்ணை கட்டலாம்னு நீ நினைக்கிற? நம்ம அக்கா காவேரி அக்கா சும்மா தானே இருக்கு. யாருடி சும்மா இருக்கீங்கிற? அதெல்லாம் முடியாது, இவரெல்லாம் யார் கட்ட முடியும்? சரிக்கா நீ கட்டிக்க வேணாம், நானே கட்டிக்கிறேன். என்னடி இப்பதான் சொன்ன படிக்கணும் வேலைக்கு போகணும்னு சொன்ன, அதனால என்னக்கா? அதெல்லாம் இவங்களுக்கு இருக்க காசுக்கு பணத்துக்கும் என்ன நல்லா படிக்க வைப்பாரு, என்ன நல்லா வச்சுப்பாரு. என்னமாம்மா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? அப்படியே பாக்குறாரு விஜய்.
இங்க பாருங்க, அதாவது அப்படிங்கல மாமா உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி, பிடிக்காட்டியும் சரி, நான் நம்ம அம்முவ நல்லா பார்த்துக்குவேன். மாமா ப்ளீஸ் மாமா என்ன கல்யாணம் பண்ணிக்க மாமா. எனக்கு உங்கள ரொம்ப பிடிச்சிருச்சு. அழகுனா அழகு அப்படி. எங்க வீட்டுக்காக என்னென்ன பண்றீங்க? உங்கள நான் கல்யாணம் பண்ணியே தீருவேன். அம்மா எனக்கு இவருக்கு கல்யாணத்த பேச முடியுமா? ஐயே நர்மதா அப்படிங்கிறாரு. நீங்க வாயே திறக்கக்கூடாது. வாய மூடிக்கணும். நம்ம கல்யாண பேச்சு மட்டும் தான். அம்மா இந்த மாசமே முடிக்கிறேன். நான் கல்யாணம் பண்றேன். அந்த பெரிய வீட்டுக்கு போறேன். நான் மகாராணி மாரி வாழப் போறேன். அந்த வீட்டுக்கு வாழ குடுப்பனை இல்லாததுக ஏங்கிட்டு போகட்டும். நான் வாழ ரெடி. நான் தாத்தா பாட்டிகிட்ட போய் பேசுறேன் அப்படின்னு சொல்ல, ஏய் சொல்றத கேளுடி அப்படின்னு சாரதா சொல்ல, நர்மதா நான் சொல்றத கேளுமா அப்படின்னு விஜய் சொல்ல, டோன்ட் டாக் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு போக, காவேரி ஐயோ இவ போற போக்க பார்த்தா கல்யாணம் பண்ணிடுவாரா, அம்மா அம்மா அப்படின்னு சாரதா பின்னாடியே ஓடுது காவேரி. ஓகே ஃப்ரெண்ட், பார்க்கலாம் இதன் தொடர்ச்சியா. இதுதான் பொசசிவ்னு சொல்லுவாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையால ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அன்பு உறவுகளே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.